எழுந்தவுடன் காலமடை ஓட்டிக்கிட்டு அங்க எருவட்ட போவதெல்லாம் அப்போ இப்ப என்ன பண்றாங்க? காலையில எழுந்தவுடன் காப்பி தண்ணி குடிச்சு கச்சி பேச்சு பேசுறாங்க. இப்போ நாடு சும்மா கடந்தாலும் கிடக்கும் பல நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும் கிடக்காது சும்மா கடந்தாலும் கிடக்கும். சொல்லுங்க சக்கிலி போயிட்டு வணக்கம் வணக்கம் சாமி ஒண்ணு பயமா எங்க பாய்க்கு ஒரு வயது சொன்ன படிச்சால காசு சொல்றது கேட்போம். எங்க பாய்க்கு ஒரு வயது சொன்னதா புலிங்க எப்படியா புலிங்க இப்படி அழுதுனே இருந்துச்சுன்னா கீழே போட்டு மேல உட்காந்து இருக்கும். நீ உட்காந்து பாரு. அதுக்கப்புறம் அனுச்சுன்னா ஏன்டா அனுச்சுன்னு பழக்கம் எனக்கு குடும்பத்தோடு சேர்ந்த வாங்கி பழக்கம் வணக்கம் சார். கல்யாணம் பண்ணியானதா சரியா 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 சார். மாமா மாமாவுக்கு யாருக்குமா சொல்லக்கூடாத வரும்போது ஒரு பேப்பர் செலவு வாங்கி மாமா எனக்கு மாமனா சரி அது எங்க அக்காவுக்கு எங்க அக்காவுக்கு மாமனா மாமனுக்கு தான் ஒரு ஓட்டு. எங்க அம்மாவுக்கு மாமா எங்க அம்மாவுக்கு மாமனா செத்த இப்ப காசு பாக்குறாங்க அவங்களுக்கு மாமனா எடுத்து போன செருப்புனால உக்காந்து கிடக்குற அவங்களுக்கு எல்லாருக்கும் மாமனா நாங்க ஆள் ரெண்டு அடிச்சுட்டு போகுங்க. உக்காந்துக்கிறவங்க எல்லாம் மாமா ஆயிட்டு அவங்க வீட்டுல இருக்கிறவங்க மாமா செத்து போகணுமா? ஏய் சரி அது எங்க வீட்டுக்காரிக்கு சகல மாதிரி ஏய் அவனுக்கு யாருன்னா மாமாட்டிங்கன்னா பீச்சு பல்லுக்காங்க மட்டும்தான் அவனுக்கு மாமா. என் பொண்டாட்டிக்கு மாமா சகல பயிரி அப்படின்னா சரி அதை விடுங்க. எங்க குடும்பத்தை கேட்ட அப்படி சொல்றேன். உங்க குடும்பத்துல அம்மாளுக்கு அவன் குடும்பத்துல சொல்லி வைக்கிறேன். பெத்த தாய்க்கு மாமனம் போட்டு சேர்ந்து சிறப்பு ரெஸ்ட் எடுத்துருப்பான். சரி அதெல்லாம் விடுங்க. என் பூஜா இருக்கு மாமனே தனுமாரி சொல்லப்பட்டு சார் ஒவ்வொரு தேவனும் வாங்கல. உங்க உக்காந்துக்கிறோம் உங்க பொருள் ஓடுன்றோம். மக்களுக்கு மாமன்னும் வாழ்வார்ல வராஜா எனக்கு மக்களுக்கு மாமன்னும் வாழ்வார்ல வராஜா பொண்டாட்டிக்கு மாமன்ல மனசுல என் பொண்டாட்டி நீயும் ஒரே கட்டு மேல கட்டி பிடிச்சி படுத்திருந்தா கூட சரி. இப்படி போயிட்டு இப்படி எட்டி பார்த்துட்டு சூத்த கொண்டு வந்துடுவேன். பொண்டாட்டிக்கு என்னையா செத்துக்கா இருக்கிற பொண்டாட்டியோ ஆனா போயும்
என் மகனை ஏத்தனா 2 புடுக்கு மேலுக்கு பட்டாசு கழிப்பிருமா இந்த காலத்துல கோடி கோடியா போட்டு கோயில் கட்டி வச்சிருக்கிறாங்க. அவங்க கோயிலே கட்டினாலும் அதுல சாமிக்குது. அத கூட யாரும் குலதெய்வமா யாரும் கும்பிடுறதில்ல. நாங்க பூஜையில கும்பிடுறாங்க. பாடுறா குட்டி தேங்காய புட்டு வச்சு கல்புரத்தை கொளுத்தி வச்சு ஊது வச்சு பத்த வச்சு அந்த வாழ்க்கையில சொல்லி கும்பிடுறாங்க. பூஜை வச்சிருந்தா சாப்பிட பூஜை ஊரு உங்களுக்கு அதனால சொந்த மாமா யாருக்குன்னு தெரியல உனக்கு. நான் யாருக்கு சொந்த தாய் மாமா தெரியுமா? அப்படியா? யாருக்கு சொந்த தாய் மாமா தெரியுமா? இந்த டில்லியாளி அஸ்லாபுரத்தை ஏந்தன் துரியோதனுக்கு சொந்த தாய் மாமா. ஆமா. சலான் பறக்காது அக்கா மழை வராது. சொந்த தாய் மாமா துரியோதனுக்கா? ஆமா. ஏமான்னு சொல்ல நீ எதுக்கு? நாங்களோ 104 பேர்கள். துரியோதனா 100 பேர்கள். ஆமா. ஆமா பெரிய குடும்பம் எங்களுது. இருதேவத்தாரும் சேர்ந்து வனவேடிக்கை பார்க்க வேண்டும் என்று சொல்லி கானகம் சென்றிருந்தோம். கானகம் செல்கிற போது அந்த வழியில் பெருத்த குன்றாகப்பட்டது ஒன்று இருந்தது. அந்த குன்றை சுற்றி கொண்டு போக வேண்டுமானால் வெகு நாட்கள் ஆகும். யோசனை பண்ணி பார்த்தோம் என்ன செய்வது என்று. எல்லோரும் பயந்து பார்த்தார்கள். 100 பேரும் புரட்டி பார்க்க முடியவில்லை. தம்பி பார்க்க 104 பேர்கள் என்னோட சேர்ந்து 104 3 பேரும் புரட்டி பார்த்தார்கள் முடியவில்லை. அன்றே வைத்தான் எப்படி என் லாஸ்ட் தம்பி சுண்டு வரலாம் அப்புறப்படுத்தி விட்டான். அன்றே வைத்தான் ஆமை. அப்போது என்ன செய்த தெரியுமா? வாழை கூடாது அன்றே போராம வைத்து என்ன செய்தான்? 104 பேர்களுக்கும்
104 கல் சிலை கட்டி வைத்தார். ஆமா கல் சிலை கட்டி வைத்து ஒவ்வொரு கொட்டாங்குச்சி பூலு ஒரு கொட்டாங்குச்சி பூலு குடிச்சு உயிர் வாழ முடியுமா? முடியாது சார் முடியாது. அதனால என் தம்பிமார் அனைவரும் மடித்து விட்டார்கள். மடித்து விட்டு நான் ஒருவனை பிழைத்து அவன் கருவா இருக்கிறேன். என் தம்பிமார்கள் அவர் கொள்ளையில் பள்ளியாக இருந்து அவர் கருவா இருக்கிறேன். அதனால மன்னர் அதிகத்துக்கு வராங்க காசு எல்லாத்தையும் நம்ம கையில அக்காது உங்களுக்குதான் அக்கா எனக்கு தெரியாமா. அதனால ஏதோ காரணம் தெரியவில்லை. மருமகனாய் துரியோதனன் மாமா வர வேண்டும் என்று அழைப்பு படுத்திருக்கிறார். அந்த பொருட்கள் மருமகன் இருப்பால் மாமா வந்தார் போட்டு நல்லாதான் நம்ம உமாவை நல்லாவே போட்டு என்ன ஓடி ஓடி வருகிறார்? மாமா வந்து விட்டாரா? எதன் கட்டளை? நானும் மாமனும் நீங்க 2 பேர் இப்படியே பண்ணிட்டா எனக்கு நீங்க 2 பேரும் தாசதா சொன்னீங்களா? அதேதான் நான் சொன்னேன். நீயும் பாமனும் தாசம் அந்த பாட்டு வரும் ஆண்டவர் தாசன் தாசா இவனதா மந்திரி மாமா வந்து வெற்றி நடமாயிருக்கிறது. என்ன படைச்ச கடவுளே ஒண்ணு சொன்னாரு கேப்பனா கேட்க மாட்டான். தாய் தோட்டம் பேசி கேப்பனா உன்னு பேசி நீ நெருப்புன்னு தெரிஞ்சு அந்த நெருப்புல போய் திரும்புவா இறங்குனா இறங்கிடுவேன் இறங்குனா இறங்க மாட்டான். ஆமா அவன் அடிக்கும்போது என்ன சொன்னான்? அதான் நான் அடிக்கிறான் பாரு பாரு பாருமா என்னமோ மாமா பாரு
மகனே பாரு மகனே என்றாரு. அவன் அடிக்கிறான்டா, அவன் அடிக்கிறான், அடிக்கிறான், வேலைக்கு வர்றான் அப்படின்னு சொல்லி வருவாங்க. அவன் அடிக்கும்போது நீ என்ன சொன்ன? மாமா வந்து ரொம்ப நாள் ஆச்சு போடுறாங்க. நான் போடுறான்ல. அதான் 4 நாள் போட்டேன். இவன் போட்டு அவன் கண்ணை கண் போட்டு ஆடு அடிக்கிற மாதிரி அடிக்கிறான். பாத்துட்டே பாரு பாருங்க மாமா. உயர்ந்தாசனங்களா மாமா நீ அமர கொள்ளுவாயா? மாமா எங்க பெரியப்பனே பாருங்க என்று நான் என்ன செய்யறேன் தெரியுமா? என்ன பண்ற? மாமா என்ன செய்யறேன்? மாமா மல்லி அப்புறம் இல்லை. மாமா எங்க மாமா? நீ எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? மாமனுக்கு தெய்வம் எதுவும் இல்லை.
உயர் திருவாளர் மதிப்புக்குரிய இன்னும் நமது சகோதரை சேர்ந்த அன்னை பைனான்ஸ் வைத்திருக்கக்கூடிய மற்றும் சீட்டு நடத்தக்கூடிய மதிப்புக்குரிய ஐயா கே சண்முகம் ஐயா அவர்கள் விழாவிலே கடல் பெருமையோடு வளர்த்து கொடுத்திருக்கிறார் என்றாலும் வாஞ்சாயமான அருள்கிருபையால் அவர் குடும்ப நலமனானவற்றை வல்லாண்டு வல்லாண்டு வல்லாயிரம் கொண்டு அவர் எத்தனை செய்தாலும் முத்தொழிலாக வர வேண்டும். அது முத்தொழிலாக இருக்கணும். எந்த முகமானாலும் உலகிட்டு செல்வோம். செல்வம் பெற்று பாஞ்சாலியம்மன் அருளை பெற்று அருள்கிருபையால் குடும்ப வளமனாலும் பெற்று வல்லாண்டு வாழ வேண்டும். நீ சாதாரணமான ஆளா? ஆயா கொஞ்சம் ஏற்படுத்த ஆயா கட்ட என்னவா என்ன வாழ வைக்க வந்த தெய்வமே என் பொன்னான தெய்வம் முடிதெடுத்து உலகத்தை ஆள வைக்க வந்த தெய்வம் மாமா உன்னால எல்லாவோ இந்த உலகத்தை ஆண்டு வருகிறேன். உன்னை கண்ட நான் முதலாம் கடவுளை நடத்தவில்லை. உன்னை பார்க்க நான் முதலாம் தெய்வத்தை நடத்தவில்லை. எங்கிட்ட முதலா இந்த உலகத்தை எந்த தெய்வத்தை வணங்குறதில்லை மாமா. நீயே எனக்கு தெய்வம். நீயே என்னை விட்டு சொல்லவில்லை. என்னை வாழ வைக்க வந்து என்ன போயிருக்கா என்ன வாழ வைக்க வந்த தெய்வமே என் பொன்னான ஜெகனி மாமா. மாமா உலகத்தை ஆள வைக்க வந்த இன்னும் மல்லிகை முல்லை மறிகொண்டு மாறினானோ சொல்லக்கூடிய பழமையான மலரை கொண்டு வந்து உன் பாதத்திலே சாட்சி அந்தான் மலரை எல்லாம் கொண்டு வந்து அன்பார்ந்த தாய்மார்களே, துரியோதனன் குடும்பத்தை வாழ வைக்க வந்த தெய்வம் அத்தாராக ஜெகனிமாமன். ஜெகனிமாமன் தற்பத்தை கற்பூர தீபத்தை காட்டினோம். சகல விதமான பேர்களும் வந்து இந்த பூஜையிலே கலந்து தெய்வத்தை வணங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். யாரும் இல்லைன்னு சொல்லாது எல்லாரும் எடுத்து பார்க்கலாம். உருட்டு 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 மாமா சாமி மாமாவுக்கு கை கட்டு வாய் கட்டு மாமா என் மாதத்து கெட்டமானே ஐயோ